நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே இந்த நாளுமாக நாம் சிலுவை பாடலை பற்றிய ஒரு காரியத்திலே சிலுவையிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை. சிலுவையிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை. நாம் எல்லாம் பலமுறை சிலுவை பாடலை தியானித்திருப்போம், ஆயிரக்கணக்கில் தியானித்திருப்போம். இந்த தபசு காலத்தில் தினந்தோறும் ஒரு முறை 2 முறை தியானித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? ஒரு மனிதன் சாக போகும் பொழுது தான் என்ன சொல்ல வேண்டுகிறோமோ, எது நடக்க வேண்டும் நினைக்கிறாரோ அதை மீண்டும் மீண்டும் கூட இருக்கிற இடத்தில் சொல்லுவார். அதே போல் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன் தான் என்ன செய்தியை கொண்டு வந்தாரோ அந்த செய்தியை மீண்டும் நிலைநிறுத்தி சாக போகும் வேளையில் சொன்னார். இதைத்தான் சிலுவையில் அவர் சொன்ன 7 வார்த்தைகள் என்று வேதம் படித்தவர்களுக்கு, விவிலியம் படித்தவர்களுக்கு இவைகள் தெரியும். விவிலியம் படிக்காதவர்கள் இதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 7 வார்த்தைகளை சொன்னார். முதலாம் வார்த்தை, பிதாவே தந்தையே இவர்களை மன்னியும், இவர்களை அறியாமல் செய்கிறார்கள். 2வது வார்த்தை, இந்த கள்ள கல்வனை நோக்கி இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். 3வது, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்து என்ற வார்த்தை. 4வது, அம்மா இதோ உன் மகன், மைந்தா இதோ உன் தாய் என்று சொன்ன வார்த்தைகள். 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. 7வது வார்த்தை, தந்தையும் கையில் நாவையே ஒப்புக்கொள்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை அர்த்தமில்லாமல் போகாது. அந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை நாம் இந்த தவக்காலத்தை 7 வாரங்களில் நாம் தியானித்திருந்தால் உண்மையிலேயே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஏனில் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அல்லவா, அர்த்தமுள்ள வார்த்தைகள் அல்லவா. இன்றைக்கு நாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானது, இது சாதாரண ஒரு வார்த்தையாக நமக்கு தெரியலாம். ஆனால் சிலுவையில் தொங்கும் மனிதர்கள், பல சரித்திர ஆசிரியர்கள், பல ரோம சாம்ராஜ்யர்கள் என்ன சொல்கிறார் என்றால், சிலுவையில் தொங்கும் ஒவ்வொருவரும் யார் அவருடைய சிலுவைக்கு கையளித்தார்களோ, யார் ஜெயிலில் போட வச்சாங்களோ, யார் கசையடிப்பட்டார்களோ, யார் அடித்தார்களோ, யார் சிலுவை தூக்க வைத்தார்களோ, சிலுவையில் ஆணி வைத்து யார் அடித்தார்களோ எல்லாரையும் சபிப்பார். கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி சபிப்பார். இதைத்தான் எல்லாரும் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் நம் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லோரையும் வித்தியாசமானவராக இருந்தார். அவர் இந்த இடத்துல என்ன சொன்னார்? எல்லோரையும் மன்னித்தார். யாரெல்லாம் மன்னித்தார்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவரை கையெழுத்த தலைமை குரு, அதற்கு உதவியாக இருந்த யூத குருமார்கள், மூப்பர்கள், பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், காட்டிக் கொடுத்த யூதாஸ், அவரை பிடிக்க வந்த தடிகளை எடுத்து வந்த கும்பல், வாளை எடுத்துக் கொண்டு வந்த கும்பல், இது பந்தத்தை ஏந்தி கொண்டு வந்த கும்பல், அவரை கன்னத்தில் அறைந்த கும்பல், தாடி மேறி பிடிக்க கும்பல், காரி துப்பிய கும்பல், சாட்டை அடித்த கும்பல், சாட்டை அடிக்க கட்டளையிட்ட கும்பல், இன்னும் சொல்லப்போனால் சிலுவை மேல் சுமத்திய கும்பல், தீர்ப்பிட்ட கும்பல், தீர்ப்புக்கு ஆதரவு கொடுத்த கும்பல், இவனை சிறுவர் அறையும் என்று சத்தம் போட்ட கும்பல்கள், இன்னும் வழியிலே கீழே விழுந்த பொழுது அவரை அடித்து எழுப்பிய கும்பல், அவரை பரிகாசம் செய்த கும்பல், கேலி செய்த கும்பல், நீ கடவுளானால் இறங்கி வா என்று கேலி செய்த கும்பல், ஆணி கொண்டு அறைந்த கும்பல், விழாவில் குத்திய கும்பல், சிலுவை நிப்பாட்டிய கும்பல், எல்லாரையும் அவர் மன்னித்தார். இதுதான் தெய்வீக கடவுள் என்பது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சிலுவை பாடல்களை தியானிக்க பல்வேறு முகமைகளை நாம் பக்தி முயற்சிகளை வைத்திருக்கிறோம். ஒரு சில இடங்களில் கோயிலுக்குள்ள ஆலயங்களில் சுற்றி வருவார்கள். வசதி படைந்த இடத்திலே ஒரு சில ஊர்களை சுற்றி வருவார்கள். பேருந்து சென்று ஊர்களை சுற்றி வருவார்கள். ஒரு சில இடங்களிலே தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவார்கள். ஒரு சில இடங்களிலே இந்தியா முழுவதும் சுற்றி வருவார்கள். வசதி இன்னும் அதிக உள்ளவர்கள் மேலை நாடுகளை சுற்றி வருவார்கள். இன்னும் வசதி உள்ளவர்கள் புனித பூமி என்று சொல்லி திரியாத்திரை சுற்றி வார்கள். இதெல்லாம் திரியாத்திரையா இல்லையா என்பதை நான் முடிவு சொல்ல முடியாது. எந்த ஒரு பக்தி முயற்சியும் மனம் மாற்றம் இருந்தால் மட்டுமே ஆண்டவரத்தில் அது கொண்டு செல்லும். ஆண்டவரத்தில் கொண்டு சென்றால் மட்டுமே அது புதிய திரியாத்திரை. இல்லை என்றால் அது ஒரு டூர்.
நீங்கள் டூர் தாராளமாக போகலாம். யாரும் உங்களை தடை செய்யவில்லை. உங்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, நேரம் இருக்குது, தாராளமாக சென்று வரலாம். ஆனால் திரியாத்தியின் போர்வையை போர்த்தி கொண்டு டூர் செல்வது என்பதுதான் மோசமான ஒரு காரியம். இது திருச்சபைக்குள்ளே தீவிரமாக பரவுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது. இந்த நோய் எல்லாரையும் பற்றி கொண்டு இருக்கிறது. ஏதோ எல்லாரும் போயே ஆக வேண்டும் என்று வசதி உள்ள நீங்கள் போகிறீர்கள். 1000 ரூபாய், 1500 ரூபாய், 5000 ரூபாய்க்கு செலவு செய்கிறீர்கள். வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? எனவே இவையெல்லாம் பக்தி முயற்சிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் அல்ல. பக்தி முயற்சி உங்கள் கிராமங்களுக்கு போங்கள். உங்கள் பங்குகளே 10, 8 கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் 2 சிலை பாதையில் செய்யுங்களேன். போய் ஏன் போக மாட்டீங்க? ஏன் உங்கள் பங்கு தந்தை இதெல்லாம் சொல்ல மாட்டாரு உங்களுக்கு போக சொல்லி? சொன்னால் நீங்கள் போயிடுவீங்களா? போக மாட்டீங்கல்ல. ஏன்? இது பக்தி அல்ல. பக்தி என்ற போர்வையில் வருகின்ற வெளிவேஷம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தந்தையே இவர்களை மன்னியும் என்று எல்லாரையும் அவர் மன்னித்தார். சிலுவை பாடலுக்கு செல்கின்ற நீங்களும் நானும் இன்னைக்கு எல்லாரையும் மன்னித்திருக்கிறோமா? அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. யாரும் உங்கள்கிட்ட இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டது? யாரும் மன்னிப்பு கேட்கல. அவர் தான் மன்னித்தார். அவங்க கேட்டான மன்னிப்பு என்று சொல்வது இயேசு சொன்ன காரியத்துக்கு புறம்பாக உள்ளது. ஏனென்றால் வேதத்தை படிக்கல. படித்திருந்தால் அது தெரியும். நாம் பக்தி வெளிவேஷத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் யாரும் மன்னிப்புகள் எல்லாரையும் மன்னித்தார். இதை பார்த்த எத்தனையோ பேர் அந்த இடத்துல மனம் திரும்பினார்கள். படைத்தலைவனெல்லாம் சாட்சி கொடுக்கிறான். அவனெல்லாம் சாட்சி கொடுக்கும் பொழுது நீங்களும் ஒரு சாட்சியான வாழ்க்கை இருக்க வேண்டாமா? எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவை எல்லோரையும் மன்னிப்போம். இதைத்தான் பேதுரு என்ன சொல்கிறார்கள்? திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 17, 18 பேதுரு சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்தீர்கள் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டியது தேவன் தம்முடைய தீர்க்கத்தில் எல்லாரும் வாக்கினால் முன்னறிவித்தல் விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுதல் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவற்றும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுத்துங்கள் என்று பேதுரு அங்கே திருத்துதர் பணியிலே யூதர்களுடைய கூட்டங்களுக்கு அவர் சொல்லுகிறார். மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த வார்த்தையிலே உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுத்துங்கள். இந்த மனம் திரும்பி குணப்படுத்தப்படாவிட்டால் எந்த பக்தி முயற்சியும் எல்லாம் வீண். நீங்கள் செலவு செய்கிற பணம், உங்கள் நேரம், உங்கள் முயற்சிகள் எல்லாமே வீண். முதலில் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அவங்க மன்னிப்பு கேட்கல என்பதில் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பு எல்லோருக்கும் கொடுப்போம். இதைத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையில் நமக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கிறார். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கும். மத்திய செய்தி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அருள்நாதர் இயேசு சொன்ன வார்த்தை, துயரப்படுவர் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். எனவே இந்த உபாச நாட்களிலுமாக இந்த தபச காலத்திலுமாக நாம் துயரப்படுவதாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம். எனவே இதை கருத்தில் கொண்டு எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள் நாம் கடந்து போகிறோம். அதுதான் இந்த நாளுமாக செய்தியாக ஆண்டவர் வாரம் ஒரு குறிச்சை தலைப்பிலே உங்களோட பகிர்ந்து கொள்வார். எல்லோரையும் மன்னிப்போம். அது மூலமாக நம் பாவங்களும் மன்னிக்கப்படும். நாமும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கடந்து வருவோம். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்து வாழ்நாள் முழுவதும் இப்படி பரிசுத்தமாக இருக்க நம்மை வெளிநடத்தட்டும். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுக்கு நன்றி.